இளம் வயதினர் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகுது, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. அவங்களும் இதை சொல்கிறாங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எந்த நோயுமே இல்லை, ஆனால் எனக்கு டயர்டாக இருக்குது. உடம்பு வந்து தேவையான அளவுக்கு தாது புஷ்டி வந்து இல்லை. ஆண் பெண் இருபாலுக்கும் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட கொஞ்சம் லேட்டானாவே கை காலெலாம் ஒரு நடுக்கம் வந்து ஏற்படுது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இது எடுக்கிறதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். உணவு மருந்து நேயர்களே வணக்கம். இளம் வயதினர் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகுது, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. அவங்களும் இதை சொல்கிறாங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எந்த நோயுமே இல்லை, ஆனால் எனக்கு டயர்டாக இருக்குது. உடம்பு வந்து தேவையான அளவுக்கு தாது புஷ்டி வந்து இல்லை. ஆண் பெண் இருபாலுக்கும் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட கொஞ்சம் லேட்டானாவே கை காலெலாம் ஒரு நடுக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாது புஷ்டி இல்லை, உடம்பு வந்து தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கோட காமன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாது புஷ்டி இல்லை ப்ளஸ் வந்து நர்வஸ் வீக்னஸ் இது இருக்குது. இதுக்காக நம்ம வந்து ஒரு பானம் வந்து நம்ம மருத்துவமனையில் நம்ம மருத்துவ குழு வந்து தயாரித்த ஒரு பானம் தான் மதன் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இது எடுக்கிறதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம தயாரித்து இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு பொடியாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து மதன் மித்ரா பவுட்ரு, ப்ரோட்டீன் பவுடர்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பவுடரை வந்து நம்ம வந்து தினமும் வந்து சூடு வைத்த பாலில் அல்லது வார்ம் மில்கில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து வரணும். தினமும் வந்து நைட்டு நம்ம இதை வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஜாதிக்காய் நம்ம சேர்த்துருக்கோம். சில பேருக்கு எனக்கு சரியான தூக்கம் இல்லை, பொழுதனைக்கு வேலை செய்கிறேன், எனக்கு கை காலில் வந்து லேசாக ஒரு குடைச்சல் இருக்குது, காலை ஆட்டிகிட்டே இருக்காங்க தூக்கத்தில் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. அவங்களுக்காகவும் இந்த லைட்டாக ஜாதிக்காயை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆனால் நைட்டு இதை எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் போடலை அப்படின்னா நீங்கள் காலையிலையும் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் பாலில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் திரும்ப ஒரு முறை இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன நன்மைகள் அப்படி சொல்கிறேன். அஸ்வகந்தா நல்லா ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக வேலை செய்யும், தாது புஷ்டி வந்து ஏற்படுத்தும். அதுக்கடுத்து இதில் பூனைக்காளி வந்து விதையை வந்து நம்ம பாலில் வேக வச்சு பொடியாக்கி இதில் பயன்படுத்தியிருக்கோம். பூனைக்காளி விதை வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நடுக்கத்தை வந்து சரி செய்யும். குறிப்பாக வந்து சொல்ல போனீங்கன்னா, அந்த வயதானவர்கள் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நோயிலிருந்து அவங்கள பார்த்துக்கலாம். மறதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த அஸ்வகந்தா எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது சரியாகும். ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகமான விஷயங்கள் வந்து மைண்டில் வந்து போட்டு ஃப்ளட்டடாக இருக்கிறதுனால சரியாக தூக்கம் வருதில்லை அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அஸ்வகந்தா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் வேலை செய்யும். அதே போல் இந்த ஜாதிக்காய் போட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வந்து வரும். அதுக்கடுத்து இந்த பாதாம், கேஷ்யூநட், முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸு உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஃபேட்டை வந்து நல்லா கரைக்கும், ஆளி விதை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் மற்றும் பம்கின் சீட்ஸ், இது ரெண்டுமே வந்து எடுக்கும்போது ஹார்மோன் ரெகுலேட்டராக வேலை செய்யும், நல்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து சுரக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சைக்கிள் இரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க, டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களுக்கும் வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஏர் ஃபால் வந்து இருக்கும், சரியான மீசையோ அல்லது தாடியோ வந்து வளராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது இந்த அனைத்து இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு போகும்போது இதுவுமே அவங்களுக்கு சரியாகும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் மேஜராக உங்களுக்கு இந்த பானத்தை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். அதே போல் உங்களுக்கு மசில் டோன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வேலை செஞ்சிங்கன்னா வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அசதி வந்து இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு உணவு வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த நடுக்கம் வந்து இருக்காது. அதே போல் ரொம்ப நேரம் நிற்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு விதமான போன்ஸில் வந்து ஒரு பெயின் இருக்கும், நிற்க முடியல, அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மதன் மித்ரா பவுடர் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து இதை செஞ்சு வந்து சாப்பிட்லாம். இதை வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும்.